ஒண்ணுக்குமே லாயக்கில்லாத ஒவ்வொருத்தனும் அவரை விமர்சனம் பண்றது என்னால பொறுக்க முடியல. மற்ற புழுவா துணித்து இருந்தாலும் அன்னைக்கு கட்டபொம்மன் ஆச்சு ஒரு எட்டப்பனால குறைஞ்சிச்சு. அது மாதிரி அவருக்கு எட்டப்பன்கள் நிறையா இருக்காங்க. நான் போய் சமாதானம் சொன்னால் அவர் ஏற்றுக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட போகிறேன். அதாவது இப்போ அன்புமணி சொன்ன மாதிரி ஐயா இங்கே வந்திருக்கிறதாகவும் அவர் இங்கே இருக்கிறதாகவும் அவருக்கு இப்போ நாளைக்கு பூம்புகாரில் மகளிர் மாநாடுன்னு சொன்னாங்க. அதில் போய் கலந்து அவர் அன்பு சகோதரி, என் உயிரில் மேலான அன்பு சகோதரின்னு தான் என்னை சொல்லுவார். நானும் அப்படி தான் லெட்ரு எழுதுவேன். ஆனால் சொல்லும்போது தான் ஐயா இன்னும் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அவரை மறுபடியும் இங்கே வரலை. அது ஒன்றுக்குமே லாயக்கில்லாத ஒவ்வொருத்தனும் அவரை விமர்சனம் பண்ணுறது என்னால் பொறுக்க முடியலை. மற்ற புழுவா துணித்து இருந்தாலும் அன்னைக்கு கட்டபொம்மன் ஆச்சு ஒரு எட்டப்பனால குறைஞ்சிச்சு. அது மாதிரி அவருக்கு எட்டப்பன்கள் நிறையா இருக்காங்க. நான் போய் சமாதானம் சொன்னால் அவர் ஏற்றுக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட போகிறேன். அந்த அளவுக்கு அவர் என் மேலே மரியாதையும் அன்பையும் வச்சிருக்காரு. நான் போய் ஆமாம் பேசுவேன். அதுலேயும் யாரும் இல்லாமல் அவர் 10 நாளைக்கு தனி அறையில் அம்மையார் சரஸ்வதி அம்மாவும் அவரும் மட்டும் இருந்தாருன்னா 2 பேருமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உறுதுணையாக அவரும் ஐயா அன்புமணியும் சேர்றதுல எந்த மாற்றமும் இருக்கவே இருக்காது. அது மட்டும் உறுதி. அந்த எட்டப்பனுக இல்லாமல் அவரை தனியாக நான் சந்திப்பேன். சந்திச்சு ஜான் பாண்டியனை என் மகன் கல்யாணத்தன்னைக்கு அன்பு தேவேந்திரங்கிற ஒரு பையன் தான் கொண்டாந்த அறிமுகம். நான் 3 மணிக்கு என் கல்யாணத்தை கூட இது பண்ணாமல் அவர் அவன் கூட சொல்கிறான் நான் தென்பகுதியில் ஐயாவை அறிமுகப்படுத்தினேங்கிறான். ஒவ்வொருத்தரும் விமர்சனம் பண்ணுறத என்னால் ஏற்றுக்க முடியலை. அந்த வாசவிட்ட பார்க்கும்போது என் உள்ளமெல்லாம் எரியுதுங்க. அவரது என்னைக்கு சேர்வாரு 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணி ஐயா வந்து அம்மாவை நாளைக்கு மகளிர் மாநாட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அழைப்பு இருந்தாலும் இல்லைனாலும் அந்த பூம்புகார் மாநாடு வீரத்தாய் விடைதரும் நாளுங்கிற பூம்புகார் மாநாடை நான் தான் நடத்தினேன். அங்கிருந்து நான் தான் நடத்தினேன். நான் ஒரு ஐயா என்னை நம்பி நான் தேர்தல் புறக்கணிப்பு எல்லாத்துலேயும் போய் நான் வர்ற வரைக்கும் அவர் முழிச்சிருந்து அந்த அம்மா வந்துட்டாங்களான்னு கேட்டுட்டு தான் தூங்குவார். இன்னைக்கு காந்திமதி கவிதா எல்லாரும் குடும்பமா ஏன் இருந்து இந்த பிரச்சனையை தீர்க்கலன்னு எனக்கு தெரியல. எல்லாரையுமே சந்திப்பேன். அவர் ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, ஆனா நான் சொல்லும் போது ஐயா கண்டிப்பா ஏத்துக்குவாரு.